வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம 7 சென்சஸ் ஆஃப் த ரீயூனியன் அப்படிங்கிற அனிமையோட எபிசோட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் வந்து அழுத்திக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த அசாஹி அப்படிங்கிற பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறான். அந்த பொண்ணு எதுக்கு வியர்டா பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்டுட்டு இருக்கா. நீ உண்மையாலுமே அசாஹி தானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து வந்து கேட்கறான். எப்படியே நம்மளோட குஷ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் கில்டுக்கு போய் இதை சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு வந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ வந்து ஒரு இம்போஸ்டர், என்ன இம்போஸ்டர் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. என்ன சொல்லிட்டு இருக்க நீ வந்து அந்த கிளிவ் கூட ஷேப் ஷிஃப்டர் கேம் விளையாட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. நீ வந்து உண்மையான அசாஹி கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ற. என்னடா உனக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்கறா. 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அங்க இருக்கிற மக்கள் யாருமே இந்த பொண்ணு உயிரோடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கோம். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டு வந்து ஓடிடுறான். நம்மளோட ஹீரோ அந்த பொண்ணு வந்து தூரமா கூட்டிட்டு போயிட்டு நீ எங்கிருந்து லாகின் பண்ணி இங்க வர அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறான். எப்பயும் போல நான் வந்து வீட்டுல இருந்தா லாகின் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. 6 வருஷமா இந்த கேம்ல என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது 6 வருஷமா இது என்ன நேத்து மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஒரு மிஷின் முடிக்க போனோம், அதுக்கப்புறம் நான் இங்க வந்து லாகின் பண்ணி வந்திருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம எந்த வருஷத்துல இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது 2034 அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இது வந்து 2040 அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பார்த்து சொல்றான். என்ன உரையிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்கும்போது சரி நீ வந்து செக் பண்ணியே பாரு அப்படி சொல்லிட்டு சொல்லுமா. அந்த பொண்ணு செக் பண்ணி பாக்குறா. அப்ப 2040 தான் இருக்கு. கேம்ல வந்து ஏதோ ஒரு பக் இருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு அந்த அசையை நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது அது பக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால லாக் அவுட் பண்ண முடியுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்கும்போது அந்த பொண்ணு ட்ரை பண்றா. பட் அந்த பட்டன் இல்ல, நம்ம ஹீரோ கிட்ட அந்த பட்டன் இருக்கு. சரி இதை பத்தி நம்ம ரிப்போர்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரிப்போர்ட் பண்ணி பார்க்க அங்க எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வருது. சரி இது இருக்கட்டும், மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது நம்ம வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, அவங்கள பத்தி எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். என்ன புரியல, நம்ம முன்ன மாதிரி கிடையாதுனா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நீ 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்றான். அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து யாரும் வந்து வராங்க. என்னால நம்ப முடியல, இந்த அசாஹி அப்படிங்கிற பொண்ணு நீ இறந்து போலியா, அப்ப அதெல்லாம் ஃபேக் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். நம்ம ஹீரோ இவன் யாரு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் லியோனாவிச் அப்படி சொல்லிட்டு வந்து கடுப்பாயிட்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்து பாக்குறான். உன்னால ஹருட்டோ கிட்ட நிக்க கூட முடியாது அப்படி சொல்லிட்டு அசாஹின்னு சொல்ல. அப்படி கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த அசாஹி கிட்ட இருக்கிற எபிலிட்டி தான், அதனால நீ எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். அந்த பொண்ணு நான் வரமாட்டேன், ஆல்ரெடி சுபுரோல இருக்கு அப்படி சொல்ல. அந்த சுபுரோல இன்னும் கிடையாது, அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. என்ன அழிஞ்சிருச்சா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஆச்சரியப்படுறா. அப்புறம் இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணை வந்து சுத்து போட்டுறாங்க. இப்போ நீ வந்து எங்க கூட சேர்ல, நான் உன்னோட ஃப்ரெண்ட் வந்து நான் தோக்கடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு குத்துறான். உன்னை பார்த்தா உன்னோட சென்ஸை வந்து நீ இழந்துட்டு போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா வந்து கேட்கறான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணு நகர்ந்து நிக்க சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இவன் எங்க அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து சுடுறா. நம்ம ஹீரோ உண்மையாலுமே அசாஹிதா போல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். அப்புறம் அந்த வில்லனும் 6 வருஷத்தோட பகையை இப்ப நான் தீர்த்துக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோ அடிக்கிற மாதிரி வந்து வர அவங்க மேல கையை வச்சு அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு யாரும் வராரு. யாருன்னு பார்த்தா அந்த வைஸ் லீடர், இவங்களோட கில்ல ஒரு வைஸ் லீடர் இருந்திருப்பார்ல, அவர் தான் அது. அவனை ஒரு அடி அடிச்சுட்டு அவனோட கிளாத்ஸ் எல்லாம் வந்து கழட்டி விட்டுட்டு நீ இப்படிதான் தெரியணும் அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து வந்து சொல்றான். அப்புறம் அந்த வில்லன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுமா, அவனுங்கெல்லாம் அப்படியே பயந்துட்டு வந்து போயிடுறானுங்க. அவனும் நான் டவுட் பண்ண மாதிரியே அசாஹி தான், உன்னோட சிச்சுவேஷன் இப்படி புரியுது, இவளை ஏன்ட்டு விட்டு நான் பாத்துக்கிறேன், நீ என்ன சந்தேகப்படலையா அப்படி சொல்லிட்டு அசாஹி வந்து கேட்கும்போது நீ தான் முன்னாடி இருக்கல, நான் உன்னை எப்படி சந்தேகப்படுறது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சரி நம்ம 3 பேர் சேர்ந்து போலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நம்மளோட ஹருட்டோ தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். எதுக்காக அவன் வேணாம் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது அது அவனுக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அப்புறம் அந்த எக்ஸிலேட்டர் கிட்ட நம்ம ஹீரோ வந்து உண்மையாலுமே அசாஹி தான் சொல்லிட்டு நீ நம்பரே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவன் என் முன்னாடி இருக்காரு, நான் நம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். இது அசாஹி தான், நீ எப்படி நம்புற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை, முன்ன சொன்ன மாதிரி எதுவும் நான் சொல்லிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவன் வந்து சொல்றான். அந்த பொண்ணு எதுக்கு நீங்க சண்டை போட்டுருக்கீங்க, ஹருட்டோ நம்ம கூட வரட்டும் அப்படி சொல்ல. அவன் வந்து வந்தான்னு வச்சுக்கோ, அவனால இந்த கேம் மறுபடியும் விளையாட முடியாம போயிடும், ஏன்னா அவனோட பவர் நீ பாத்தில, அவனோட பவர் வந்து சுத்தமா கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நீ கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த எக்ஸலீடர் வந்து போயிடுறான். இது நம்மளோட டெக்னாலஜி மாதிரியே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்மளோட ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. என்ன ப்ராமிஸா, நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குஷ்ல தோத்தோம்ல, அதுக்கப்புறமே வந்து அந்த ப்ராமிஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இனிமே அந்த ப்ராமிஸும் கிடையாது, நம்மளோட சுபாருவும் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும்போது சுபாரு கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சோகமாகறா. சுபாரு இல்லைன்னா என்ன, நம்ம மறுபடியும் மேக் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அசாகி மாதிரி தான் இருக்கா, பட் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவனோட தங்கச்சி யாரும் வந்திருக்காங்க அப்படி சொல்லும்போது யாரும் பார்த்தா அந்த சாட்சுக்கு இருக்கா தெரியுமா, அவதான் வந்து வந்திருக்கா. அந்த பொண்ணு நான் அவங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ சரிவா உள்ள போய் பேசுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு முன்னாடி நினைச்சு தெரியும் அந்த கேம்ல எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலுமே அது அசாகி தானே, நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது அப்படிதான் நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்லாம நீ திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்க்கல அப்படி சொல்லிட்டு அவ சொல்லும்போது என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு இவன் கேட்கறான். நான் உன்னை நேற்று பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நீ ரீயூனியன்ல இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா ஃபர்ஸ்ட் எனக்கு தைரியம் இல்லை, பட் நான் மறுபடியும் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து என்னவா இருந்தா என்ன, எனக்கு கொஞ்சம் கிளாண்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நம்ம ஹீரோட தங்கச்சியும் அவங்க ரெண்டு வந்து மறுபடியும் மீட் பண்ணிருக்காங்க. அப்ப நான் உங்களுக்குள்ள அப்படி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறா. அசஹி என்ன பண்ண அப்படி சொல்லி சாட்சுக்கு கேட்க அவளை ஐயனெல்லாம் இருக்க சொன்ன நான் வர வரைக்கும் அப்படி சொல்லும்போது அவள் அதுக்கு அங்க இருக்க சொன்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இந்த ஒரு கேம்குள்ள நான் வந்து மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்கல,
பார்க்கல. பட் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னோட ஐடி அண்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து டெலிட் அண்ட் எரேஸ் பண்ணிட்டு போயிடலான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். என்ன எல்லாத்தையும் டெலிட் பண்றியா? உன்னோட மெமரிஸ் வந்து உன்ன விட்டு போனாலும் எங்களை விட்டு போகாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ரெண்டு பேரும் இப்படி அமைதியாயிட்டாங்க. அப்ப நான் அவங்களுக்குள்ள அப்படி சொல்லிட்டு தங்கச்சி சிரிக்கும் போது நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போறா. அவள் என்னடா பண்ண அப்படி சொல்லிட்டு தங்கச்சி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்கறா. அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து மறுபடியும் அந்த கேமுக்குள்ள வந்து போறாங்க. அப்புறம் அசை சாட்சிக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாட்சி கிட்ட இருந்து வரா. ஹே நீ வேற லெவல் ஆயிட்டப்பா அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாட்சிக்கு பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கா. நீ 6 வருஷம் ஆனவங்க மாறல அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றா. சாட்சிக்கு நீ செத்துட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது எல்லாரும் ரெண்டா இதே சொல்றீங்க, நான் சாகல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. உன்னோட லாஸ்ட் மெமரி என்ன அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது நான் வந்து ஹீரோ டிஃபெண்ட் பண்ண அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நீ வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் லைஃப்ல வந்து செத்துட்ட, அதனால தான் உன்னால வந்து லாக் அவுட் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நம்மளோட இவகிட்டன்னு சொல்றா. 6 வருஷத்துல உன்னை பத்தி நான் நினைக்காத நாளே கிடையாது. நான் மறுபடியும் நீ இலகுன்னு நினைச்சா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஒரு பக்கா கூட இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ வந்து எப்ப வேணா மறையல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஏன்னா மறுபடியும் நீ மறைஞ்சு போற கஷ்டத்தை தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுமா. நான் வந்து சாகல அப்படி சொல்லிட்டு அசாக்கி வந்து சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ டக்குன்னு யாரும் அட்டாக் பண்றாங்க யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து மறுபடியும் கூட்டிட்டு பாக்குறதுக்கு நிறைய கும்பல் வந்து வந்திருக்காங்க. அப்புறம் சாட்சிக்கு என்கிட்ட வம்பு வச்சுங்களேன் நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து பாக்குறா. இவ வந்து அந்த குயின் ஆஃப் எலமெண்ட்ஸ் தானே எல்லாரும் ஓடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இந்த கேமுக்குள்ள நீங்க எல்லாம் மறுபடியும் வராத மாதிரி நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்மள சாட்சிக்கு அவங்களால போட்டு அடிச்சு போட்டுறா. இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய ஆபத்து இருக்குது, அதனால் நம்மளோட பேஸுக்கு போய் நம்ம பேசுவோம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேஸுக்கு வந்து போகிறாங்க. என்னன்னாலும் சரி அந்த அசாஹிங்கிற பொண்ணு நம்மளுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்மளோட அந்த வயசில் இருப்பான் தெரியுமா, அவன் வந்து அங்கே வரான். இதுக்கு மேலே அசாஹி நீங்கள் வந்து எதுவும் பண்ணு சொல்லிட்டு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட கில்டை வந்து நாங்கள் வந்து அழிச்சிருவோம். இந்த ஒரு கேமை மறுபடியும் லாகின் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறோம். அப்போ நம்ம அசை அந்த பேஸுக்கு போயிட்டு என்னோட இன்வெர்ட்டரிலாம் காலி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிங் வந்து பார்க்குறேன், இந்த ரிங் நான் தானே தந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. சாட்சிக்கும் இது நீ எல்லா நேரமும் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது கிருஷ்ணன் எப்படி இது போறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அப்புறம் நம்ம அசையும் இங்க நேற்று ஒன்று போட்டதை வந்து காணா அப்படி சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இப்போ நான் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு தண்ணியை பார்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரும் வந்து வராங்க. இந்த பொண்ணு அசாகி தூக்குறது தான் வந்திருக்கா போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கும் போது அப்படியே ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஹெலிஷியா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அட்டாக்கர் எல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. என்னோட தாட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு வந்து கெஸ் பண்றா. அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு எம்பத் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது ஆமா நான் வந்து ஒரு எம்பத் தான், என்னால தாட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. என்னால ஆப்ஜெக்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ் கூட வந்து பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வேணும் உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இது எம்பத்தோட எபிலிட்டி வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து சென்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து சேர மாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் எதுக்கு வராங்கன்னா அசாஹியோட சென்ஸ் வந்து அவேக்கன் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒரு பெரிய கில்டு வந்து உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கு, அசாஹி வந்து ப்ரொடெக்ட் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போகும்போது ஏன் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒன்று மட்டும் இல்லை ஞாபகம் வச்சுக்கோ, ஃபேஸ் யுவர் பாஸ்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. என்ன என்னோட பாஸ்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் அப்படியே இந்த ஒரு எபிசோட வந்து முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த கேமை விளையாண்டவே கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருந்தா. பட் இப்போ நம்மளோட அசாகி வந்து தூக்கிட்டு போறதுக்கு நிறைய பேர் வந்து வராங்க, அதனால நம்ம ஹீரோ தான் நம்மளோட அசாகி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமாமா அப்படின்னு பார்த்தா இந்த கேம் மட்டும் நம்ம ஹீரோ வந்து போக மாட்டான். சரி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம்.